எங்களை பொறுத்தளவுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அப்போ கூட பத்திரிகையாளர்கள் வந்து எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கும் சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம தோல்விக்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இந்த கட்சி 100 ஆண்டுக்கு இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், கட்சி நல்லா இருக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும், அந்த கருத்தை வச்சுருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சுருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சுருந்தோம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வச்சுருந்தோம். அதெல்லாம் பொதுச்செயலாளர் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னே போட்டுருங்க, அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. நீங்கள் ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும்.